கவிதாஸ் வந்துட்டு சடனாக மெடிக்கலாக போக வேண்டிய ஒரு தேவை வேண்டி இருக்குது. கவிதாஸோட சித்திட மகள்கிட்ட பிள்ளைக்கு வந்துட்டு மொட்டை வலிக்க போகிறாங்களாம். சமயம் வந்து இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு இடங்களில் நிற்கிறபடியாக இப்போ போகிற மாதிரி வந்துட்டு இருக்கிறது வந்து கவிதாஸ் மட்டும்தான். எதுக்கு இல்லை எலெக்ஷன் ரெண்டு தான் எல்லாம் நிற்பாங்க. ஆனால் அது இல்லை உண்மை. அதுவும் என்ன கொக்காவா வயசு இல்லைங்க, அது வயசுக்கு வரலையா? தமிழுக்கு என்ன ரிசல்ட் வந்த உனக்கு? நாங்கள் இப்போ இந்த 2 பாக்ஸையும் காட்டுறோம். ஸோ 2 கருத்த பட்டி, அதாவது அந்த கருத்த பட்டியை பார்த்தா எங்களுக்கு சந்தேகம், ஒருவேளை மணிக்கூடா இருக்குமோ, ஒருவேளை டைமண்டாக இருக்குமோ. நான் வந்துட்டு ஒரு சில கிஃப்ட் வந்துட்டு எங்கள்கிட்ட இருக்குது. உண்மையிலேயே வந்து மறக்க முடியாத கிஃப்ட் வந்து 1 2. Hi, how are you? Why are you doing this? இப்போ தம்பி எப்போ திரும்பி வர என்னோட பேக்கு கொடுப்பட்டு வச்ச பார்த்தா பெரிய ஒரு வெக்கேஷன் பேக். சரி வாரம் ஏதாவது என்ன செய்யறா அப்படியும் பாறான். சரி ஓகே பாய். மிஸ் யூ ஹேஸ். சரி ஓகே பாயா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கே இருக்கோம் ஓகேனி? எஃப்னா டவுனுக்குள்ளே. எந்த ரோட்டில் இருக்கோம்? ஸ்டான்ஸ்லி வீதியில் நிற்கிறேன். வெரி குட். என்னத்துக்கான நிற்கிறேன்? ஆனால் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. என்னென்னா இப்போ நீ கஷ்டப்பட்டாலும் நீ வாசித்து சொல்கிற எல்லாம், ஆனால் அதை நக்கல் வச்சுட்டு சொல்லியிருக்கான். இல்லை நான் பேர்டு படிச்சிருக்கேன். அது எனக்கு அது அப்போ ஸ்டான்லி ரோட் சரி தானே பிள்ளை மாறி ஸ்டான்ஸ்லி என்று சொல்லிட்டீங்க. ஆனால் என்னென்னா இல்லை நீ சிரிக்கிறான்டா. இல்லை அது எனக்கு சரி சரியா எனக்கு ஒரு மாய கிடைக்கண்ணே. ஏண்டா இப்போ உன்னை ஒரு நோண்டியாக்குற மாதிரி நடக்கும். நேற்றான் வீடியோவில் வந்து சரி பம்பலா அது எல்லாரும் மாறி மதிக்காச்சும் ஓகே. இப்போ திருப்ப நேற்றான் வீடியோ தான்டா, நேற்று போட்ட வீடியோ தான்டா, இன்றைக்கு தானே பார்க்குறாங்க வந்து இதை சரி தானே. அப்போ இப்போ அது அந்த நேற்றான் வீடியோவில் வந்து அவன் அப்படி இப்படி பம்பலா போச்சுன்னு பார்த்தா இப்போ இன்றைக்கும் நீ வந்து சிரிக்க இறங்கி போட்டேன். அப்போ உனக்கு அதை பற்றி கவலை இல்லையா? ஓமாப்போ அது ஸ்டான்லி தான் புள்ள மாதிரி சான்ஸ்லின்னு சொல்லிட்டீங்க. ஓ சான்ஸ்லின்னு சொன்னேன். நீங்கள் இப்போ எடிட் பண்ணிக்க பாருங்க, அதை வெட்டக்கூடாதா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ நேற்றைய தினம் நாங்கள் கார் வேலை என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு அண்ட் வந்து இவனு பார்த்து யார் ஓரண்டு அவன் நம்ம அண்டு கண்டு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அவன் தானே. அப்போ என்னென்னா அதோட வந்துட்டு நாங்கள் வீடியோ முடிச்சிருப்போம். வந்துட்டு கார் வேலையும் பார்த்துட்டு சேம் டைம் வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கான்கிரீட் போடுறதுக்கான சீமெண்டையும் வந்துட்டு பார்க்க போன மாதிரி முடிச்சிருப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோ நாங்கள் அந்த முடிச்ச இடத்துலேருந்தே கண்டினியூ பண்ணுறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கவிதாஸ் வந்துட்டு சடனாக மெடிக்கலாக போக வேண்டிய ஒரு தேவை வேண்டி இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எதுக்கு இல்லை எலெக்ஷன் ரெண்டு தான் எல்லாம் நிற்பாங்க. ஆனால் அது இல்லை உண்மை. ஏனண்டா கவிதாஸ் போடுறேன்டா இப்போ அதுவும் என்ன கொக்காவா வயசு இல்லைங்க. எப்போ வந்து வந்ததோ அம்மா சுண்டலாம் என்ன அது வயசுக்கு வரலையா? வயசு வரலையா? ஐயோ எனக்கெல்லாம் மாறிய கேக்குறாப்பா. அது இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்டா அது மாறி சொல்லி இந்த எல்லாம் மாற்றமாவே போகுது. மற்ற வந்து தமிழ் இருக்குல்லோ, தமிழ் வந்து சரியான மாதிரி கவனமாகும். தமிழ் சொற்கள் வந்து
2 பொருள்பட வந்துட்டு அமையும் சரிதானே. நாயம் இருக்கும் அதன் உள்வாய் வெளித்திருக்கும். ஓடும் இது எல்லாம் மாதிரி தான் வருது என்ன. ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளித்திருக்கும். அது வந்து இப்ப நாய்க்கும் தேங்காய்க்கும் சொல்ற சரிதானே. ஓடு மீனோட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. அது வந்து இதுக்கு அம்மா சுண்டல். இப்ப நான் ஏதோ சொல்ல வர நீங்க என்ன சம்பந்தம் இல்லாத சொல்றீங்க. இல்ல தமிழ் காட்சி பார்த்து தமிழ் தெரியுமான்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்றேன். சரியா இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா ஒரு பொருள் அதாவது ஒரு சொல் வந்து 2 பொருள் படுமடா. இப்ப வந்துட்டு ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளித்திருக்கும்டா. ஒன்று வந்து தேங்க அதாவது வந்து ஓடி இருக்கு உள்வாய் வந்து வெளிப்பா இருக்கும் சரி. ஒன்று தேங்க மற்றது நே ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளித்திருக்கும் நாயும் தேங்க. அதே மாதிரி தலைவிதி வசம் நடந்து முடிந்த இந்த பொருள் என்ன 2 சொல்லுவாங்க. என்னண்டு தலைவிதி இல்ல தலைவிதி வசம் நடந்து முடிந்தது. அதுல என்ன 2 பொருள் வரும் சொல்லுங்க. தலைவிதி வசம் நடந்து முடிந்தது. மற்றது ஒன்று மனுஷன். என்னண்டு மனுஷன். தலைவிதி வசம் நடந்து முடிந்தது. ஓகே மற்றது கவிதை சொல்லுவாங்க. என்னடாப்பா எனக்கு ஒரு உலகத்து வலிச்சு ஒன்றும் முழங்க தமிழுக்கு என்ன ரிசல்ட் வந்த உனக்கு இதுக்குள்ள வச்சு கேட்கலப்பா. இல்ல அந்த என்ன படத்துல ஏண்டா துப்பாக்கி படத்துல வந்து தமிழே டவுலியா ரசமா இல்ல அதுதான் நான் சொல்லுவேன். துப்பாக்கி படத்துல வந்து கையலார் விழுந்து சிரிப்பாள் தானே ஏன்னு சொல்லுவாள். ஒரு ஐட்டத்துக்கே உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான் விஜய். அதே மாதிரி இவன் இப்ப இங்கிலீஷுக்கு இல்ல உண்மையாலும் அதை சொல்லிக்க கூடாது. திறக்க மாட்டேனே அது மானங்கட்ட வேற இல்லை. அது நம்மளுக்குள்ள இருக்கிற வேற விஷயம் இல்ல அப்படி உண்மை என்ன சொல்றான் சும்மா அடிக்கிறாப்பா. அதுவும் இல்ல எக்ஸாமுக்கே போயில அது மழை வெள்ளம் சரியா வெள்ளம் அப்ப சொல்லு நீ அந்த பொருளை சொல்லு. வரி இல்லையாப்பா. தலைவிதி வசம் நடந்து முடிந்தது. ஒன்று தலைவிதி வசம் நடந்து முடிந்தது. மற்றது தலைவி திவசம் நடந்து முடிந்தது. உள்ளங்கல்லையா ஒன்று தலைவிதி வசம் நடந்து முடிந்ததுன்னு சொன்னாடா. ஒன்று எங்கட தலையெழுத்தின்படி நடந்து முடிஞ்சு. மற்றது தலைவி திவசம் நடந்து முடிந்தது. துவசம் தொடக்கம் 31வது நாளில் ஒரு வருஷம் முடிவில் வர வந்து அப்படி சொல்லும். அந்த மாதிரி வந்து தமிழ் வந்து அது கேட்கல சரியான கவனமே இருக்கும் சரிதானே. நீ வந்துட்டு எது வயசுக்கு சரி வயசு வரையிலன்றது எனக்கு மாறிக்கு. அப்ப எது வயசுக்கு வந்துட்டியா எப்ப இப்படி அதுக்கு நீ இப்படி சொல்லக்கூடாடா. ஒரு இப்பாண்டி சொன்னா அது பிள்ளை இல்லை. ஒரு 4 சொல்லணும். ஒரு 4 சொல்லணும். இல்லை அதான் 2017 காலம் கூடி போச்சு. நாடில தாடி முளைச்சது 12 வயசுல வந்திக்கான். 12 வயசுல வந்திக்கான். சரி ஓகே. அப்போ வந்து கவிதாஸ் வந்து இன்றைக்கி பட்டிக்கோளுக்கு வந்துட்டு பழுக்கிறான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இது என்ன எலெக்ஷன் ஓட் போடுறக்காண்டி இருக்கிறேன். ஓட் போடுறக்காண்டி இல்லை. அதாவது வந்துட்டு கவிதாஸோட சித்திர மகள்கிட்ட பிள்ளைக்கு வந்துட்டு மொட்டை வலிக்க போகிறாங்களாம். அப்போ வந்து அங்கே ஒரு ஆக்கள் இல்லை அப்படி வலிக்க அதால் வந்து கவிதாஸ் தான் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டிருக்கணுங்க. வந்துட்டு கவிதாஸ் வந்து தான் வாரேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு கவிதாஸ் வந்து பட்டிக்கோளுக்கு வந்து போக போகிறார். ஸோ அந்த ஆள் நாங்கள் பஸ் ஏற்றி வர்றதுக்காண்டி தான் வந்து நிற்கிறோம் வந்து ஸ்டான்லி ரோட்டில். சேம் டைம் வந்து எங்களுக்கு ஒரு கோலுமே வர இருக்குது. அதுக்குமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம் சரிதானே. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வின்னு சொன்னால் உண்ட சொந்த சகோதரத்தோட இதுக்கு வந்து நீ தாய் மாமனாக இருப்பேன். நீ கண்டிப்பாக அந்த இடத்துல நிற்கணும்ன்றது வந்து நோமல். இப்போ நோமலாக நீ பட்டிக்கோளுக்கு அம்மா அப்பா அப்பாவுக்கு கட்டாயம் போகணுமாடாப்பா. அது அடுத்த பிரச்சனை. ஈவன் நாங்கள் கூட வருவோம் சேர்ந்து போயிட்டு வரலாம். அது அடுத்த பிரச்சனை. இப்போ நாங்கள் இருக்கிற வந்து இப்போ சித்திட மகள்கிட்ட பிள்ளைக்கு வந்துட்டு நீ தான் போகணுமான்னு சொன்னா அப்ப வேற ஒரு இல்லையோ மாமா மாதிரி இல்லை. அதான் விஷயம். மாமா நிக்கணுமா ஒரு மாமா இப்ப இங்க பிரச்சனை நினைக்கிறாரு. அவர் அங்க கிடக்காரு. கடந்து வீடியோ கால் இது கிடக்காரு. அவர் அங்க கிடக்கா. மற்ற அண்ணா
வழியில் அப்போ அதனால இவரும் வழியில் இப்போ வழியிலாண்டு சொல்லிக்கொள்ளே வழியிலான உள்ளுக்கு உள்ளுக்கு வழியிலான உள்ளுக்கு அப்படி உன்ன மாதிரி என்ன மாதிரி வழியிலான உள்ளுக்கு அதான் அப்ப அவரும் ஒரு மாமா தானே அவர் சொந்த தாய் மாமா அவர் இருந்தா நீ போத்து அவர் தான் போய்க்க தேவையில்லை சும்மா இது கிடக்காராங்க அவர் இப்ப சும்மா இது கிடக்காரு ஆனா ஒன்றும் இல்ல இப்ப நீயும் வெளியில உள்ளுக்கு இருந்தானே வீடியோ கால் கதைக்கலாம் இவர் கதைக்காரு அது அங்க கொஞ்சம் கம்பியல் எல்லாம் காட்டினாரோ கம்பியல் அண்டு இல்ல கம்பியல் ஒன்று சிவர் தான் புது ரூம் புது ரூம் மணக்குதான் மாவுல எல்லாம் ஓ மலர்ந்து பாத்தீங்க சரிங்க அப்போ வந்து அந்த மாதிரி சித்தியிட மகனுக்கு வந்துட்டு மாமாக்கள் யாருமே இல்லை இப்போ தற்சமயம் வந்து இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு இடங்களில் நிற்கிறபடியாக இப்போ போகிற மாதிரிக்கு வந்துட்டு இருக்கிறது வந்து கவிதாஸ் மட்டும்தான். ஸோ வந்து அதுக்காண்டி வந்துட்டு கவிதாஸ் நான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வழி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு கவிதாஸ் வலுக்கிறேன் அப்படின்ற உடனே வந்துட்டு ஏதாவது அண்ணா நானும் போட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டான். அப்போ காரணம் என்னண்டாக்க போன முறை தான் போய் தான் இந்த அக்காண்ட படிக்க வளைச்சிட்டு இருந்தான். இப்போ வளர்ந்துருக்குன்னு சொல்லி திருப்பி ஐயோ அப்போ நான் சொன்னேன் தம்பி இப்போ நீ வந்து நான் வந்து போஸ்ட் இல்லைடா நீ என்னையே உனக்கு அவசரம்னா நீ போகலாம் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு காரணத்தை ஒழுங்கா சொல்லு. உன்னையே நான் போன முறை வந்துட்டு துடக்கு மயிர் வலிக்க விடவே நீ அதுக்கே போயில இப்போ நீ வந்து என்னண்டா வளர்ந்த திருப்பி வலிக்க போறான் யோசிச்சு பாரு. இப்போ அதால் வந்து நான் சொன்னேன் அவனும் போகிற மாதிரிக்கு நீயும் போனேன்டா அப்புறம் நானும் என்ன செய்கிறேன் தனியாக நின்று அப்புறம் நாக்கு தான் வலிக்கும். அப்போ அதால் வந்துட்டு நீ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அண்ட் வந்துட்டு நாங்கள் 3 பேருமே வந்து சேர்ந்து போகலான்ற மாதிரிக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு எலெக்ஷன் இருக்கிறதால வந்துட்டு போக முடியாமல் போயிட்டு அண்ட் வந்துட்டு வீட்டை பொறுத்த வேலை வந்துட்டு இப்போ தான் போய் கொண்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் நாங்கள் கட்டாயம் நிற்கணும். இப்போ அது எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு போகணும்னு சொன்னால் திருப்பி ஒரு டைமில் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிளான் எல்லாம் வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு கவிதாஸை கொண்டு போய்ட்டு பஸ் ஏற்றிட்டு நாங்கள் பல்ல போகிறோம். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கவிதாஸ் என்னத்துக்காண்டி வந்துட்டு பெட்டிக்குள்ளே போகிறான் அப்படின்ற ரீசனையும் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி தானே ரைட். அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு சில கிஃப்ட் வந்துட்டு எங்கள்கிட்ட இருக்குது. உண்மையிலேயே வந்து மறக்க முடியாத கிஃப்ட் வந்து. ஸோ அதை வந்து நான் காட்டியே ஆகணும் வந்து. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி கொண்டு ரைட். இப்போ இந்த கிஃப்ட் வந்து எப்படி எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய ஜேய் என்று சொல்லி அவங்களோட பேர் அதுக்காண்டி வந்து ஜே என்று நிற்காது நீ வந்து அப்படி தான் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கேன். சரி தானே. அப்போ ஜெய் அக்கா வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஜெஃப்னாக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறது வந்து ஈஸ்டர்னில். ஸோ வந்து ஜெஃப்னாக்கு வந்திருக்காங்க. மேபி 1 or 2 டே வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரிக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்த இடத்துல என்னைய மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோலுக்கு மேலே கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு மிஸ்டேக். அவங்க வந்துட்டு தண்டை நம்பர்லேருந்து அடிச்சிருந்தா நான் எழுதி வச்சுருந்தேன் அக்கா வந்துட்டு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். அக்கா வந்துட்டு இங்கே ஸ்ரீலங்கா நார்மல் கோட்லேருந்து அடிச்சிருக்கிறேன். அப்போ அக்கா என்ன நினச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து மெசேஜ் போடும்போது தம்பி சிலவில் பார்க்குறது தானே அதனால் ஊரில் இருந்துன்னு சொன்னால் லோக்கல் கோல் டக்குன்னு ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கா. ஆனால் நான் வந்துட்டு எடுக்கலை. ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிவிட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் பிஸியாக வந்தால் அங்கே வர முடியாமல் போய்ட்டு சில பேர் யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்துருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களால அங்கே வர முடியாமல் போயிட்டு வந்து அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் எங்களை பார்க்குறதுக்காண்டி தான் ஸ்பெஷலாக வந்துட்டு கொண்டு வந்து அந்த பார்சலை வந்துட்டு இங்கே உள்ள ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்கா வந்துட்டு அதை நம்பகரமாக நீங்கள் கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு அந்த டாக்ஸி டிரைவர்கிட்டேருந்து நாங்கள் முந்தின நாள் தான் அந்த பார்சலை வந்து எடுத்துனாங்க. அப்போ அந்த எடுத்தோம்னு சொன்னால் அந்த பார்சலில் வந்து உண்மையிலே வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருந்தது. அண்ட் வந்து எங்களோட அனோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல அழகிய சின்ன சின்ன உடுப்புகள் வந்து இருந்துச்சு. சரி தானே. அது போக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கருத்த பட்டி. அதாவது அந்த கருத்த பட்டியை பார்த்தா எங்களுக்கு சந்தேகம் ஒருவேளை மணிக்கூடாக இருக்குமோ ஒருவேளை எதுவும் டைமண்டாக இருக்குமோ ஒருவேளை எதுவும் கஞ்சைனாக இருக்குமோ இல்லாட்டி எதுவும் அண்ணா காப்பு எதுமோ என்று சொல்லி இல்லாட்டி எதுவும் கடுக்கனோ தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 புக்ஸையும் வச்சு நாங்கள் ஓப்பன் பண்ண முன்னமே நாங்கள் கெஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ 12 நிமிஷம் 55 செகண்டால் போகுது ஒரு 14வது நிமிஷத்தால் போகுதுன்னு வைப்போமே. அப்போ
நாங்கள் இப்போ இந்த 2 பாக்ஸையும் காட்டுறோம். ஸோ இந்த 2 பாக்ஸுக்குள்ளேயும் வந்துட்டு என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி இப்போ பார்க்குற டைமில் பவுஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி தானே? அதுக்கு பிறகு வந்துட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட மனசில் என்ன இருக்குமென்னு சொன்னால், இப்போ நார்மலாக இப்போ இதை பார்க்கும்போது வந்துட்டு மேபி இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ட்ரிங்க் இருக்கலாம். வாட்ச் வந்து இதுக்குள்ளே வைக்கலாமோ தெரியல. இந்த ஷேப்லாம் பாருங்க பாக்ஸ். அது கொஞ்சம் நீளமாக வரும்னு நினைக்கிறேன். மேபி இப்படி மடித்து வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்ச் நாங்கள் வந்துட்டு இதை வந்து நினச்சிருப்போம். சேம் டைம் இதை பார்க்கும்போது வந்துட்டு இது நார்மலாக ஒரு கொலன் ஒரு கொலன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினச்சிருப்போம். அந்த மேபி ஒரு சென்ட் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிருப்போம். ஆனால் அந்த மாதிரிக்கு நாங்கள் நினச்சி கொண்டு இந்த பாக்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ மாதிரிக்கு நிற்குது. இப்போ சாதாரணமாக வந்து ஒரு எங்கடா அதையும் எடுத்துட்டான். இங்கே நீங்கள் எடுத்து அடிச்சிக்க கடைசியாக நான் அந்த புள்ள வருந்தா போல் இங்கே அப்போ இங்கே இது வந்து இப்போ நார்மலாக ஒரு 100 கிராம் 150 கிராம் தான் வரும் மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு 1/2 கிலோ கிட்ட வரும் மாதிரி இருக்குது. சரி தானே? அப்போ இது என்ன சாமான்டா இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அண்ட் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்படியான ஒரு பேர்த்தான ப்ராடக்டை கொண்டு வந்துட்டு எங்களை மீட் பண்ணாமாக்கா போயிட்டாவே அப்படின்ட்டு வர ஒரு எண்ணம் வந்து போய்கொண்டிருக்கு. சரி தானே? நான் கடவுளை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசித்து கொண்டு வர இருக்கோம். சரி, இதுக்கிடையில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆர்வம், அதாவது வந்துட்டு அதை என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு உடனே வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன். வந்து நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் இல்லை எழுதுறதுக்கு. அப்போ டக்குன்ட்டு நீங்கள் எழுதுறதுக்குள்ளேயே நான் ஓப்பன் பண்ணினா டைமிங் காணாம போயிருமில்ல. ஸோ அதுக்காண்டி வந்துட்டு ஒரு 2 கதை கூட கதைச்சேன் நாங்கள். இப்போ வந்து பார்ப்போம். சரி தானே? அதாவது இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். சரி தானே? கடும் சர்ப்ரைஸாக இருக்க போதும் உங்களுக்கு. சரி தானே? ஒரு கண்ணை முடித்துடுவாங்க. கண்ணை முடிண்டா 1 2 3 சொல்ல தான் சொல்லணுமா? நீ பார்த்து இல்லை தானே? நடிப்புக்கு சத்யராஜா பண்ணுவான்டா. அப்போ சரி தானே? 1 2 3. Oh my god! என்ன பாரு. Oh my god. நீ பாக்குறது அங்க கொஞ்சம் தெரிய விடண்டாப்பா. அம்மா என்ன இங்க பாருங்க. இப்ப இது வே பார்த்தடாப்பா உண்மையா இங்க. அப்ப இதை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு சாதாரணமாக ஒரு கீடேக் மாதிரி தெரியுது தானே. ஆனால் மற்ற கீடேக்குக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்துட்டு உயிர் இருக்குது. உயிர் இருக்கண்டைக்குள்ள அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே உயிர் உள்ள ஒரு ஆள் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இங்கே சைடுல அதுக்குள்ள வந்துட்டு நான் நிற்கிறேன். உண்மையிலேயே வந்துட்டு ஒரு 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 வித்தியாசமான கிஃப்ட் உண்டு. உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னா அது காட்டக்காண்டி லைட் அடிச்சு காட்டுறேன். Oh my god, beautiful. டேய் நீ சொன்ன சொல்ல கொஞ்சம் நல்ல இந்த சைட் எல்லாம் பார்த்தா சைட் ஷேப்ல வந்து சூர்யா பார்த்தா விஜயகாந்த். சரி விஜயகாந்த் விட்டாங்க. அப்போ பாத்தியா உண்மையிலே யோசிச்சு பாருங்க. இதை பார்க்க வந்துட்டு சிம்பிளாக இருக்குது. ஆனால் இது வந்து எவ்வளோ தூரம் இதை ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த ஃபோட்டோவை நான் வாட்ஸ்அப்பில் வைக்கப்பட்ட பாடு சொல்ல. வாட்ஸ்அப்பில் இல்லை வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைலே வைக்கப்பட்ட பாடு நான். ஆனால் இந்த ஃபோட்டோ இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ நேற்று கவிதாஸ் இதை பார்த்ததுலேருந்து இதை வச்சு இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ நான் அது நீ முதல்ல சொல்லிப்பட நடிக்க ஒரு அப்ப இப்படி வச்சு பார்த்து கொண்டே இருக்காங்க. அந்த சந்திரமி படத்துல வடிவேலுக்கு பேய் பிடிச்சு நிற்கும் வடிவேலு இப்படி வச்சு பார்த்து கொண்டே இருக்கான். அப்ப நான் என்னடா வந்து பாக்குறேன்டா அண்ணா இந்த கீட்டேக்கு ஓகே இந்த படம் அப்படி இதுக்குள்ள போனது இப்படி போனது. ஆனா உண்மைடா ஃபுல்லா கண்ணாடி போட்டியா கிடக்கு. ஒரு படிப்பும் இல்லை, ஒரு படிப்பும் இல்லை. 10 சுவிட்ச் அமுத்த லைட் வர வந்து இது கரண்ட் எங்க இருந்து லைட் எங்க இருந்து பத்துது பார்த்தியோ. அப்போ உண்மையிலே இது ஒரு அதிசயம் அப்பா என்ன. அப்போ இது எப்படி வந்தான்னு சொன்னால் உண்மையாக உடைச்சி தான் பார்க்கணும் அப்படின்ற போட்டோ. அப்படி உனக்கு சந்தேகம்னா உடைச்சி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு இடம் படிப்பு இல்லை பேர் படிப்பு இல்லை. ஏன்னா அந்த படிப்பொன்னும் இல்லை உள்ள போட்டோ இப்படி பார்க்கணும். அந்த நெருப்பு கொளுத்தி விட்டு ஒரு புகோர மாதிரி இங்கேருந்து பார்க்க. இல்லை ஆனால் படிப்பொன்னும் இல்லை. உடைச்சி பார்த்தா தான் நீ போட்டோ வச்சுக்கிடா கோட்டில் கொண்டு. உண்மையிலேயே வந்து இது ஒரு உண்மையிலே இது லைஃப் லாங் வந்துட்டு எங்களோட இருக்கணும்னு சொல்லி வந்துட்டு ஆசைப்பட்றோம். ஸோ இது காரில் நாங்கள் எங்கேயாச்சும் இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அது அப்படியே அழகாக இருக்கும். எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஷூவை கலட்டி தான் ஃபிக்ஸ் பண்ணலாம். ரெண்டையும் கலட்டி போட்டு இதை மட்டும் போடணும். அப்போ ஷூக்கு பக்கத்தில் போடக்கூடாது. ஷூவை கலட்டி போட்டு இதை போடும். இதை வந்து முன்னு போடணும். அதை கவர் அது இல்லாட்டி அதை எடுத்தாலும் பிரச்சனை. அது கிடையாது. இந்த ஒட்டி விட்டுருவாங்க. உனக்கு என்ன இதே மண்டன ஒரு வெறுப்பு வருது. நிறைய பொட்டையில ஏமாத்தி
அக்காட கிஃப்ட்டை கொழுவுறக்காண்டி நான் அந்த இதயத்தையே தூக்கி எறிஞ்சு விட்டேன். அப்போ இது உண்மையிலே வந்து எப்பயுமே எங்கள்கிட்ட காருக்குள்ளே வந்து இருக்கும் சரி தானே, இதை என் கொழி விடுவோம்ல, அப்போ கவர் ஆகிருக்கும்போது தான் அப்புறம் பார்ப்போம் ஏதாவது ஒன்று செய்வோமா. அந்த மாதிரி உண்மையிலே வந்து என்ன சொல்கிறேன், இந்த கிஃப்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அக்கா நிறையவே வந்து டைம் எடுத்திருப்பா. உண்மையிலே எப்படி தான் யோசிச்சாங்களோ எனக்கு தெரியல. இதுக்கு எப்படின்னா அடுத்த காட்டினா என்ன புரியல நீங்கள் 2 பேரும் அது என்ன டே இதில் நான் மட்டுமே இல்லை நிற்கிறேன், அடுத்ததுல யாரா நிற்கிறான் டைமு பகடிக்காதையில் என்ன சூர்யா புரன்ஸ் படம் தான் ஓ சூர்யா விஜய் அவன் மற்ற கோபால கிருஷ்ணன் அவன் என்ன கோபாலுன்றது வடிவேல் இல்லோ மூடட்டே என்ன மூடா நீ பார்த்துட்டானே சுண்டல் உண்மையா புரன்ஸோட டீம் அப்படியே நிற்கிது. இதுக்கு லைட் ஒன்று அடிக்கல அப்படி காட்ட தெரியுது பக்கத்து. ஓ மை காட், இது எங்கட யூடியூப்ல கவர் பேஜில் இருக்கிற ஃபோட்டோஸ் தானே. ஆனால் இதில் இன்னொரு டவுட்டுண்டா, நார்மலாடா இப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட ஃபேஸ்புக்லேயோ ஒரு வாட்ஸ்அப்லேயோ வந்து ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணால் அது குவாலிட்டி வந்துட்டு குறைஞ்சிடும் சரி தானே. ஆனால் இதை பாருங்கோ அந்த சேம் குவாலிட்டியிலே இருக்குது என்ன. அண்ட் வந்துட்டு இதுன்ற ஒரு இது எந்த பக்கத்தால் திருப்பி பார்த்தாலும் எனக்கு எங்களோட ஃபோட்டோ தெரியுது. அப்போ பட் இங்கே இப்படி திருப்பிக்குள்ளே நான் திரும்புகிறேன் கிடக்கு வேற காலத்து திருப்பா அந்த ஒரு மியூசிக்கோட டிக்டாக்ல அந்த முந்தி மைந்த அந்த படத்தில் அந்த அப்படியா திரும்ப இஞ்சி பாரு அந்த இடையெல்லாம் நிற்கிறேன் நாங்கள். அது எப்படி வந்து உள்ளுக்கு இடத்துண்டுலாம் நிற்க ஆகல் இஞ்சாலையெல்லாம் கலையும் இல்லை. என்ன ஊசி அடிச்சாங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. உண்மையிலேயே பெரிய விஷயம் உண்டாப்பா. இப்படி ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து அக்காவை சந்திக்க முடியாம போயிட்டு. ஆனால் சைட்டில் பார்த்தா எங்களோட கும்பத்தை காணல போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு முன்பக்கம் மட்டும் முன்னுக்கு அப்படியே தெரியுது ஆகல்ட முகம். பின்னுக்கு பார்த்தா வாங்க சைட்டாக பார்த்தா முதுகு இல்லை, முதுகு பக்கம் அப்படியே இல்லை பின்னுக்கு. ஏன்னா 2 பக்கம் பார்த்தாலும் நாங்கள் எங்களோட முகம் தான் தெரியுது. ஆனால் இப்படி சைட்டால் பார்த்தோன்னா முது இந்த பின் கால்கள் ஒன்றும் இல்லை. நினைக்கிறேன் உள்ளடுத்த கஷ்டமாக இருந்திருக்கு. மேஞ்சிடலாம் மெல்லிய பட்டி தானே, அதால பின்னுக்கு வட்டி விட்டுருக்காங்க உள்ளோட. அதனால பின்னுக்கு வட்டி போட்டு உள்ளடுத்திக்காங்க. உண்மையிலேயே தேங்க்யூ ஸோ மச் அக்கா. இதயம் கனிந்த நன்றிகள். எங்களோட கார் நாங்கள் எத்தனை கார் மாற்றினாலும் எல்லா காருக்கையும் வந்து நாங்கள் இந்த பாக்ஸை வந்துட்டு அப்படியே வச்சிருப்போம். உண்மையிலேயே மறக்க முடியாத கிஃப்ட் வந்து. மற்ற இன்னும் ஒரு சோப் பாக்ஸ் மாதிரி ஒன்று தந்துருந்தாடாப்பா. அதை நான் அந்த என்னென்று பார்ப்போம் முறுக்க கத்துதுடாப்பா. ஓ முறுக்கா இப்போ இல்லை இருந்தாங்க காட்டு. அது தமிழில் கத்துல இங்கிலீஷில் அங்கத்திய மொழி. அது எனக்கு அந்த வேற என்ன டோன்ட் இந்த முறுக்காத டோன்ட் முறுக்காத அந்த டோண்டோட சேர்த்து அந்த இங்கிலீஷ் வருதுடாப்பா. ஓ அப்போ உண்மையிலேயே ஜெயக்கா தேங்க்யூ ஸோ மச் அக்கா. உண்மையிலேயே வந்து அடி மனசுலேருந்து வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அண்ட் வந்துட்டு ரியலி மிஸ் யூ ஸோ மச் அக்கா. உங்களை வந்துட்டு நாங்கள் உண்மையிலேயே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை குறித்து வந்துட்டு ரொம்பவே வந்து நாங்கள் மன வருத்தப்படுறோம். வந்துட்டு உங்களை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி அதுக்காண்டி இந்த பொருட்களை கண்டுக்காண்டி இல்லை. உண்மையிலே வந்து சொல்லணும்னு சொன்னால் நான் அக்காண்ட மெசேஜஸை நான் காட்டுறேன். பேர் வந்து தம்பி என்னென்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு வீடியோவும் எங்களோட பார்த்த உடனே கிட்டத்தட்ட நார்மலாக ஒரு 250 வேர்ட்ஸில் எழுதுப்பா. சரி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு எழுதுப்பா. உதாரணமாக இந்த மெசேஜை வாட்சிக்காருக்கு வாக்கினி வாசி. Hi, how are you? Why are you doing this day before? Yesterday was very happy video. Yesterday video, what is wrong with you? Don't you think I can understand you? Do you think the car small foul issues makes your eyes filled with rage? Krishna, maybe others can believe you, not me, cause every small action and reaction I understand you. Personally, I am sorry to what you thought this. இந்த ஒவ்வொரு மெசேஜுக்குமே வந்து ஒவ்வொரு உயிர் இருக்கு. சரிதானே அப்போ இதை வந்து நான் இவன்கிட்ட கொடுக்கக்குள்ள அதன் அர்த்தத்தை ஃபுல்லாக மாற்றி விட்டுறான். ஸோ வந்து வெரி சேடாக இருக்குது வந்து கடை மெசேஜஸ் வந்து பார்க்கும்போது.
Hi Krishna, how are you and everyone? Yesterday video was very good. Well done for completing this project with that Anna and handed over to that family. Thank you for making their dreams come true and making them happy forever. Have a lovely day ahead and stay safe and be happy always. நாளைக்கு இது வந்து அந்த ரினுவிலனோட வீடை வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண போட்டிருக்கா. ஸோ இப்படி வந்துட்டு எவ்ரி வீடியோக்கு வந்துட்டு ஈவன் நான் பார்த்தனோ பார்க்கலையோ ரிப்ளை பண்ணனோ இல்லையோ அக்கா வந்துட்டு மெசேஜ் பண்ணி கொண்டே இருப்பாங்க. வந்து உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அக்கா. உண்மையிலே வந்து அக்கா கண்டி ஒரு பாட்டுன்னு எடுத்துவோங்க அடி. அதே நான் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நீதான். அதையும் பிள்ளையா தான் வர்றேன். நீதான் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நீதான் மயங்குறேன் நவா மயங்குறேன் நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் நெடுங்காலம் நாம் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசுமுலையோ தவறாக நான் நேரில் வந்த ஆண்டவரே புரறிய உனக்கு மாலையிட்ட பிறகும் ஏமா சஞ்சலம் உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம். அடி காய்ச்சி நிற்கிறேன் நேரத்தை பார்க்கலையோ 6 காலா போச்சு 6:30 பஸ் 6:30 6:45. இவன் வந்து இதுதான்டா என்ன இப்போ பெட்டிக்குலோ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டானேடா. அப்போ இப்போ பவுனியா போய் தான் நாங்களை போக்குறேன். அப்போ ஏதோ ஒன்றில் ஏற்றி விட்டா சரி தானே. அப்போ டைம் அண்ட் இல்லை தானே பிரச்சனை இல்லையா. நான் 6:30 பஸ் மிஸ் பண்ணியிருந்தா அடி பவுனியா போய் அவங்க படகுல பஸ் இல்லாடி கொழும்பு போய் போயோ அதுகிட்ட இல்லை பஸ் இல்லாட்டி என்ன கொழும்பு போய் அப்படியே போனா சரியானே. அப்படி ஒரு வேளை கொழும்புல இருந்து மில்லியன்டா மிஸ் பண்ணிட்டாங்க திரும்ப யாழ்ப்பாணம் வந்தாண்டா 20 பஸ்ல போகலாம். அப்படி செய்யலாம். யாழ்ப்பாணம் அப்படியே நேரத்துக்கு இருக்கு பஸ். அங்க போய் இறங்கி டக்குன்னு சரி யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டாண்டா பின்னேரம் பிடிச்சிக்கலாம். நான் இல்லாட்டி புக் பண்ணி விடுறேன் போனா போ. ஆனா இது இப்படியான விஷயங்கள்ல அக்னி ஓகே இப்படியான விஷயங்கள சத்தியா ஐடியா சொல்லுவான். ஆனா நான் கண்ணாடியோ கால்ட்ட தான் இனியும் கண்ணாடி போட்டா புள்ளே 6:30 ஆயிடுது. ஏன்டா டிங்கரிங் வேலை இப்போ கொஞ்சம் நான் செய்யக்கூடாது இல்ல ஏனண்டா 4:30க்கே சொன்னீங்க என்னடா அப்படியே இருட்டுன மாதிரி கிடக்கண்டு. அப்ப இப்போ 6:30 கூட இப்ப கடிஞ்சிக்கலாம் வந்து கடிஞ்சிக்கலாம். மற்ற என்ன தம்பி இவன் அக்னி மாவளம்பழம் இருக்கல்லோ அதில் பொடிகள்கிட்ட வேண்டி கொண்டு போமா போற வழியில ஏடிஎம் இல்ல நீ பாட்டுங்கண்ணா. சரி ஒரு ரூபா காசும் இல்லை பேக் காசு ஏடிஎம் தேவையில்ல தானே உனக்கு காசு இல்லடா இல்ல ஒன்றும் கிடக்கண்டா 10,000 எல்லாம் முடிஞ்சு. அப்ப ஏடிஎம் எடுக்கணுமா ஒரு ரூபா காசும் இல்லை. இப்போ 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 ஒன்று பஸ்ஸுக்கும் சாப்பாட்டுக்கும் கொடுத்தா சரிதான்டா. பஸ்ஸுக்கும் சாப்பாட்டுக்கும் தந்தா சரிதான். ஏடிஎம்ல நிப்பாட்டா இப்போ இது நிப்பாட்டுடாடாப்பா. முன்ன ஏடிஎம் வராது இல்லாட்டி. ஆனால் இப்போ பழமும் வாங்கணும் மேடம். இப்படி தேவைப்படும். இல்லை இல்லை உன்னோட இப்போ 45 ரூபா இருக்குல்ல சரிதானே. 45 ரூபா பேக் சுத்தம் இருக்கும் தானே. அதோட இப்போ நான் என்னட்ட 5000 இருக்குது. அப்போ அதில் பழத்தை பண்ணால் 3000 ரூபா பழம் 2000 ஆட் பண்ணால் 7000 அதை கொடுத்து விடுவோம் கொண்டு விட்டுவோம். இப்போ போகிறதுக்கு தான் அதுதான் பிறகு மிச்சத்தை அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன்னா. ஏன்னா இப்போ ஏடிஎம் போனால் இப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் ஓட்டு போயிட்டு திரும்பிடலாம். டைம் இல்லை போயிட்டு அதுதான் அதுதான் பஸ்ஸுக்கு இப்போ வவுனியா பஸ் என்ன இருந்தாலும் வேண்டாப்பா சுணங்குவான். அதான் ஒரு பஸ் போனான்னா அடுத்த பஸ்ஸுக்கு எப்படி 1/2 மணி நேரம். ஓ ஓ அப்படிதான் விடும் அப்படிதான் விடும் வரேவா. ஓ ஓ ஓ ஒழுங்கான லேர்னர்ஸில் லைசன்ஸ் எடுக்கல அதுதான் பிரச்சனை. அதான் அதான் சரி சொல்லுவான் ஒழுங்கான ஹோட்டலில் சாப்பிடலேன்ட்டு. அதே மாதிரி தான். அப்போ தம்பி எப்போ திரும்பி வர பேக்கு உடுப்படுத்து வச்ச பார்த்தா பெரிய ஒரு வெக்கேஷன். அது என்னன்னா 2 ஜீன்ஸும் ஒரு ஷரத்தையும் போய் சரி ஓ பேக்கு பெருத்துரும். ஏன் சரம் எல்லாம் கொண்டு வரேன் அங்கே போட்டு தேவான்னு என்னப்பா நான் 6 மணி சரி அன்றைக்கு பூசா எடுத்து சரம் எல்லாம் எங்கிற அது எங்கேன்னு தெரியாது. பேக்கே பார்க்கணும் அம்மா வேண்டி தந்து ஆசையானே வேண்டாப்பா. அதுக்கு எந்த சோர்ஸ் எடுத்தாச்சு வேற ஒன்றும் முடிக்கல. அந்த பொறுப்புல எல்லாம் ஜது பார்த்து கொள்வாங்க. இது அட ஏடிஎம் இப்போ என்னதுக்குடா தேவையில்லையடா. ஏடிஎம் என்னதுக்குடா இதில் இப்போ நம்ம இதை வாங்குறோம் பழத்தை வாங்குறோம் சட்டன்னு போகிறோம் அவ்வளோதான் விஷயம்.
ஏடிஎம் காசு வந்து துப்புரா இல்லைண்டா பரவாயில்ல பெருக்கி தானே இப்போ பஸ்ஸுக்கு இருக்கு பஸ்ஸுக்கு எவ்வளோ முடிஞ்சு போகிறோம் 3000 போச்சு இல்லை ஆகக்கூடியது சாப்பாடு எவ்வளோ வேணும் சாப்பாடு ஆரியா வீட்டு தொகை தான் சாப்பாடு நம்ம அதான் நிற்பான் பாருங்க படியே அந்த அவனும் இவடுதான்டா இதுதான்டா பழக்கடை ரோட் போகிற அது அது அதான் நல்லா தான் பார்த்து போகிறீங்க எத்தனை அளவுக்கு 6 ரெண்டா உனக்கு 3 வேணும் இல்லைடா ரெண்டா 9 12 இந்த மற்ற அமௌண்ட்டையும் புரியும்பாவீங்களா எல்லாம் நல்லாடாப்பா எல்லாம் கண்டாண்ட வர எடுத்து போகிற எல்லாம் ஓகேயா என்ன டேய் வேறு என்ன நீ என் பழமே வேண்டி கொண்டு போய் எதுடா ட்ராகன்டா அது நல்லா அது ஜூஸ் அடிச்சு நல்லா அரை கிலோ 500 ஆ என்ன பிடிச்ச பழத்தை விலையை கேட்டுட்டு போனாண்டிட்டாங்கடாப்பா 4000 தேங்க்யூ ஸோ மச் ஓகே நன்றி வரட்டா போட்டு ரைட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் இதால் விடியா அதால் விட்டு அதால் விட்டு இதால் வருவோம் க்ரௌடாக கிடக்கு பஸ் ஸ்டாண்ட் விடை கோடு உயிரே கண்ணீரின் பயணம் இது அப்படி என்று பாடி அனுப்பணுன்ற ஆசையான ஆனால் வந்துடுவானே அதான் எப்போ பயணம் வாரண்டி சொல்லவே இல்லையே நீ இன்னும் என்ன எலெக்ஷனை முடிச்சா வரேன் எலெக்ஷனுக்கு என்ன அப்புறம் நீ நான் இன்னும் போடலண்ணா அது இல்லை அது வேற விஷயம் இல்லை சொல்கிறேன் நான் ஒரு கதைக்கு ஏன்டா 19 வழியில் போயிட்டேன் 19ஆண்டா 22ஆம் வந்து அடுத்தது என்ன 20 வரையில கேபியூ இல்லோ ஏங்க லூஸ் வள்ளிக்கெல்லாம் கேபியூ அப்போ வியாழம்பா மட்டும் அழைச்சிட்டு அப்போ போதே நின்றுல இது யாழ்ப்பாண டவுனுக்குள்ள போய்த்து வர மாதிரி சரி போட்டு பார்த்து வா வேணா இதானே இது முடிச்சோன்னா இதோ என்ன பஸ் ஒன்று ஏற்றி விடணுமே அப்படி சொன்னேன் அப்படி இதுக்கெலாம் விட்டால் தான் சரி யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்குள் காதல் ஜோடிகள் போன நீ போயிருக்கலாம்டா அப்பா என்ன ஆக்கினால അവിടെ അണ്ണാട് ചൊല്ലി പോട്ട് വരും சரி வாரம் ஏதாவது நல்ல எலெக்ஷன் நான் சொன்னாலே போட சொன்னாலே போறோம் கொஞ்சம் சரி ரைட் ஓகே அங்க அங்க என்ன செய்யறா அப்படியும் பாறான் சரி ஓகே பாய் மிஸ் யூ ஹேஸ் சரி ஓகே பாயா போயிட்டு வார் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் தம்பியை பஸ் ஏற்றிட்டோம் அதில் நின்று கொள்ளலாம் போயிட்டு வந்து காரோட என்ன சொல்கிறது வந்து நான் சும்மா கேட்டேன் எப்படா வருவேன் அப்படின்னு சொல்லி அது வந்து நார்மலாக கேட்குறது தானே யாராக இருந்தாலும் அதுக்காண்டி வந்துட்டு இது ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே வேலை தான் அப்போ அவங்க வரத்தான் வேணும் வந்துட்டு திரும்பி இருந்தாலும் வந்துட்டு உண்மையிலே என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையவே வந்து ஃப்ளெக்ஸிபிள் போன முறையெல்லாம் அக்னியை இப்போ போயிட்டு மொட்டை வலிக்கிறதும் அடுத்த நாள் ஏறுறவண்டு போனோம் அப்படியும் நினைக்கிறேன் ஒரு கிழமைக்கு மேலே ஏன்னா அப்படி வந்து இங்கே வந்து அப்படியே போனதானே 10 நாளைக்கிட்ட நின்றுட்டு திருப்பி வந்து அப்படியே போனதான். ஸோ அந்த மாதிரி அவங்களுமே வந்து வீட்டை போகணும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க வரும்போதெல்லாம், இப்போ நீங்கள் பட்டிக்குள்ள போகிற இல்லையா, அம்மா அப்பாட்ட போகிற இல்லையா அப்படின்லாம் வந்து கண்டிப்பாக போகணும்னு சொன்னால் நானே வந்து கூட்டிகிட்டு போகணும், கார்லேயே வந்து போகலாம். ஆனால் என்ன இப்போ சுச்சுவேஷன் வந்து பிழைச்சிட்டு சார் தான். எலெக்ஷன் 21ஆம் தேதி மற்ற வந்து
சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டு வேலை முக்கியமானது. அப்போ அதால் போய்க்கொள்ள முடியாமல் போயிட்டுது. பார்ப்போம், சான்ஸ் கிடைச்சா ஒரு கால் சந்தர்ப்பம் இருந்தால் சில நாங்கள் போவோம் வந்துட்டு சடுனா, இல்லாட்டி வந்துட்டு போக இயலாது. இந்த மாதிரி சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். வந்து சிலவில் வந்துட்டு அக்கினியும் நாளைக்கு நான் அன்றைக்கி போயிடுவானே. ஏன்டா அப்படி உனக்கு ஓட் வந்து ஒரு லிஸ்ட் வந்து அவன்கிட்ட இந்த டைம் வந்துட்டு தானே, அப்போ போகத்தானே வேணும். அப்போ நீ போனேன்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து வரலாமடா. அப்படி சேர்ந்து வரலாம். அப்போ அப்படின்டா அப்படி நான் வர சாத்தியப்படாது. பார்ப்போமே, ஏதாவது பார்த்து செய்வோமே. எல்லாட்டி அக்னிக்காண்டி ஸ்பெஷலாக இங்கேருந்து போடக்கூடிய ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுவோமே. எப்படியா வந்துட்டு போட்டுக்கொள்ளும். ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளும். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.